வெனிசுலா அதிபர் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நியூயார்க் மேயர் ஜொஹ்ரான் மம்தானி, வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மாதுரோவும் அவரது மனைவி சிலியா புளோரஸும் அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து நியூயார்க் நகர மேயர் ஜொஹ்ரான் மம்தானி அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கையை ஆட்சி மாற்றத்தை நோக்கிய வெளிப்படையான முயற்சி என்றும் போர் செயல் என்றும் விமர்சித்துள்ளார். அமெரிக்கா ஒருதலை பட்சமாக ஒரு நாட்டை தாக்குவது அமெரிக்க சட்டத்திற்கும் சர்வதேச சட்டத்திற்கும் எதிரானது என்று மம்தானி கூறியிருக்கிறார். மக்களின் ஆதரவுடன் எதிரியை வீழ்த்துவோம் என்று ஈரான் ஆன்மீக தலைவர் இமாம் கோமேனி தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், நாட்டில் பணவீக்கம் மற்றும் பொருளாதார நிலைக்கு எதிரான வணிகர்களின் போராட்டங்களில் நியாயம் இருப்பதாகவும் அதனை சரி செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த போராட்டங்களின் பின்னணியில் எதிரிகளின் கைகூலிகள் சிலர் இருப்பதாகவும் அவர்கள் இஸ்லாம், ஈரான் மற்றும் இஸ்லாமிய குடியரசிற்கு எதிரான கோஷங்களை எழுப்பி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். போராட்டத்தில் ஈடுபடுவது சட்டப்பூர்வமானது என்றாலும் வன்முறைக்கும் போராட்டத்திற்கும் வித்தியாசம் உள்ளது என்று கூறியுள்ளார். வெனிசுலா அதிபர் அமெரிக்காவிற்கு கடத்தப்பட்ட நிலையில் அந்நாட்டின் துணை அதிபர் ரோட்ரிக்ஸ் தற்காலிக அதிபராக பதவியேற்றுள்ளார். தற்காலிக அதிபர் பதவியை அவர் ஏற்குமாறு நாட்டின் உச்சநீதிமன்றம் சனிக்கிழமை உத்தரவிட்டது. அதிபர் மாதுரோ கைது செய்யப்பட்டிருப்பதாக அமெரிக்கா அறிவித்த சில நிமிடங்களில் தேசிய தொலைக்காட்சியில் அமைச்சர்களுடன் தோன்றிய துணை அதிபர் ரோட்ரிக்ஸ் வெனிசுலாவின் அதிபராக நீடிக்கின்றார் என்று அவர் அறிவித்தார். வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மாதுரோ மற்றும் அவரது மனைவியை கைது செய்து அமெரிக்காவிற்கு கொண்டு வந்த பின் வெனிசுலாவை அமெரிக்கா நிர்வாகம் செய்யும் என்று அந்நாட்டின் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதிபரின் இந்த அறிவிப்பிற்கு உலகம் முழுவதும் கண்டனங்கள் எழுந்துள்ளன. ஐரோப்பா மற்றும் தென் அமெரிக்காவில் அமெரிக்காவின் அத்துமீறல்கள் மற்றும் ஏகாதிபத்தியத்தை கண்டித்து பல்வேறு போராட்டங்களும் பேரணிகளும் நடைபெற்று வருகின்றன. வெனிசுலாவின் இறையாண்மைக்கு எதிரான அமெரிக்காவின் செயல்பாட்டை மக்கள் கண்டித்து வருகின்றனர். வெனிசுலா அதிபர் கைது செய்யப்பட்டதற்கு அமெரிக்காவின் வெள்ளை மாளிகைக்கு வெளியே மக்கள் திரண்டு தங்கள் எதிர்ப்புகளை பதிவு செய்தனர். அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கையை கண்டித்து அவர்கள் எண்ணெயை பெறுவதற்காக ரத்தத்தை சிந்த வேண்டாம் என்று கோஷங்களை எழுப்பினர். வெனிசுலா மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் 40 பேர் கொலை செய்யப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலின் போது 150 அமெரிக்க போர் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டன. இதன் மூலம் வெனிசுலாவின் வான் பாதுகாப்பும் முடக்கப்பட்டது. இதனை பயன்படுத்தி அமெரிக்க ஹெலிகாப்டர்கள் தாக்குதல்களை மேற்கொண்டு அதிபரை கைது செய்தன. வெனிசுலா அதிபர் கடத்தப்பட்டு அமெரிக்கா கொண்டு வரப்பட்டதை ஈரானின் ஆன்மீக தலைவர் அலி கோமேனி வன்மையாக கண்டித்துள்ளார். தனது அரசாங்கத்தின் மீதும் தனது நாட்டின் மீதும் அராஜகமாக சில விஷயங்களை திணிப்பதற்கு எதிரி முயற்சி செய்வதை ஒரு மனிதன் உணரும் போது எதிரிக்கு எதிராக அவன் உறுதியாக நிற்க வேண்டும் என்று கூறியுள்ளார். நெஞ்சை நிமிர்த்தி தனது எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்றும் எதிரியிடம் நாம் மண்டியிடக் கூடாது என்றும் அவர் கூறியுள்ளார். மாதுரோ மற்றும் அவரின் மனைவியை அமெரிக்கா உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று அமெரிக்காவின் இச்செயல் சர்வதேச சட்டங்களுக்கு முரணானது என்றும் சீனாவின் வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. அதிபர் மாதுரோ மற்றும் அவரின் மனைவி பலவந்தமாக கைது செய்யப்பட்டு நாட்டை விட்டும் அவர்களை கொண்டு சென்றதை வன்மையாக கண்டிப்பதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெனிசுலா அரசாங்கத்தை கவிழ்க்கும் முயற்சிகளை அமெரிக்கா கைவிட வேண்டும் என்றும் பேச்சுவார்த்தைகள் மூலம் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெனிசுலா மீதான அமெரிக்காவின் தாக்குதல்களை வடகொரியா கண்டித்துள்ளது. அமெரிக்காவின் நடவடிக்கை இறையாண்மை மீதான மோசமான ஆக்கிரமிப்பு என்று வடகொரிய அதிபர் குறிப்பிட்டுள்ளார். வெனிசுலா எப்போதும் சுதந்திர நாடாக இருக்க வேண்டும் என்று போப் லியோ தெரிவித்துள்ளார். முதல் அமெரிக்க போப்பான இவர் மனித உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும் என்றும் வெனிசுலா அரசியல் சாசனத்தில் கூறப்பட்டுள்ள சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாட்டின் இறையாண்மைக்கு உறுதியளிப்பதுடன் நீதி மற்றும் அமைதியின் பாதையில் பயணிக்க வேண்டும் என்று புனித பீட்டர் சதுக்கத்தில் மக்களிடம் உரையாற்றும் போது அவர் கூறியுள்ளார். வெனிசுலா விவகாரத்தில் அமெரிக்க அதிபரை பலரும் கண்டித்து வரும் நிலையில் தனது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு. சுதந்திரம் மற்றும் நீதியின் சார்பாக உங்களின் தைரியமான மற்றும் வரலாற்று தலைமைத்துவத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். உங்களின் தீர்க்கமான உறுதியையும் உங்களின் வீரமான சிப்பாய்களின் சிறப்பான நடவடிக்கையையும் பாராட்டுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். காசாவில் போர்க்குற்றங்களுக்காக சர்வதேச நீதிமன்றத்தின் கைது உத்தரவை நெதன்யாகு எதிர்நோக்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. வெனிசுலாவில் வரும் நாட்களில் இலவச பிராட்பேண்ட் சேவையை வழங்கவிருப்பதாக எலான் மஸ்க் அறிவித்துள்ளார். அவரின் செயற்கைக்கோள் இணைய சேவையான ஸ்பேஸ் எக்ஸ் இந்த சேவையை வழங்கவிருக்கின்றது.
புது வருட கொண்டாட்டங்களின் போது காசாவை நோக்கி இஸ்ரேலிய ராணுவத்தினர் துப்பாக்கியால் சுடும் வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. சமாதான உடன்படிக்கை அமலில் உள்ள போதும் இஸ்ரேல் அதனை தொடர்ந்து மீறி வருகின்றது. அதற்கு மற்றொரு ஆதாரமாக இந்த சம்பவம் உள்ளது. தென்கொரிய அதிபர் சீனாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் வடகொரியா தென்கொரியாவை நோக்கி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. தென்கொரியா கடல் எல்லையில் கிழக்கு பகுதியில் இந்த பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேலில் பிரதமர் நெத்தன்யாகுவிற்கு எதிரான போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. தலைநகரில் உள்ள ஹபிமா சதுக்கத்தில் கூடிய நூற்றுக்கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் நீதித்துறையில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊழல் குற்றச்சாட்டுக்களை எதிர்நோக்கியுள்ள பிரதமர் நாட்டின் நீதித்துறையின் அதிகாரத்தை குறைக்கும் முயற்சிகளை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தெற்கு காசா கடற்கரையில் பாலஸ்தீன மீன்பிடி படகு மீது இஸ்ரேலிய கப்பல் படை துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளது. கான் யூனிஸ் நகரத்தின் தெற்கில் ஒரு சிறிய மீன்பிடி படகின் மீது இஸ்ரேல் கப்பல் படை தொடர்ந்து துப்பாக்கியால் சுட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஈரானின் பொருளாதார மந்த நிலையை கண்டித்து நடைபெற்று வரும் போராட்டங்களில் கடந்த வாரம் 16 பேர் கொலை செய்யப்பட்டனர். போராட்டக்காரர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினரிடையே நடைபெற்ற மோதல்களில் இவர்கள் இறந்ததாக மனித உரிமை அமைப்புகள் கூறுகின்றன. தெற்கு லெபனானின் மீது இஸ்ரேல் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 நபர்கள் கொல்லப்பட்டதாக லெபனான் சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. சமாதான உடன்படிக்கை அமலில் உள்ள போதும் லெபனானின் மீது இஸ்ரேல் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலில் கட்டாய ராணுவ சேவைக்கு எதிரான ஹரேதி எதிர்ப்பில் மேற்கு ஜெருசலத்தில் காவல்துறையின் பழமையான யூதர்கள் மோதல் ஏற்பட்டுள்ளது. மேற்கு ஜெருசலத்தில் உள்ள ராணுவ ஆட்சேர்ப்பு அலுவலகம் முன்பு இஸ்ரேல் காவல்துறை மற்றும் பழமைவாத ஹரீதி யூதர்களிடையே கடும் மோதல் ஏற்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. கட்டாய ராணுவ சேவைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நூற்றுக்கணக்கான ஹரீதி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலையை மறித்து ஆள்சேர்ப்பு அலுவலகத்திற்கு செல்லும் வழியை தடுக்க முயன்ற போராட்டக்காரர்களை கலைக்க போலீசார் துர்நாற்றம் கொண்ட நீர் பீரங்கிகளை பயன்படுத்தினர். இந்த மோதலின் போது ஒருவரை போலீசார் கைது செய்தனர். டெல்-அவிவ் அருகேயுள்ள கிட்ரியாத் ஓனோ என்ற நகரிலும் ஹரீதி யெஷிவா மாணவர்கள் போராட்டத்தை நடத்தினர். டெல் ஷஹோமர் பகுதியில் உள்ள ஆட்சேர்ப்பு மையத்திற்கு மக்கள் செல்லாமல் தடுப்பதே இவர்களின் நோக்கமாக இருந்தது. சமீப மாதங்களாக கட்டாய ராணுவ சேவைக்கு எதிரான ஹரீதி சமூகத்தின் எதிர்ப்பு தீவிரமடைந்து வருவதால் போலீசாருடனான மோதல்கள் அதிகரித்துள்ளன. இந்த போராட்டங்களுக்கு மிக முக்கிய காரணமாக 2024ஆம் ஆண்டு இஸ்ரேல் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு அமைந்துள்ளது. அந்த தீர்ப்பின் மூலம் இந்த பிரிவினரின் ஆண்களுக்கு நீண்ட காலமாக வழங்கப்பட்ட ராணுவ சேவை விலக்கு ரத்து செய்யப்பட்டது. மேலும் சேவைக்கு செல்ல மறுக்கும் மாணவர்கள் பயிலக்கூடிய மத கல்லூரிகளுக்கு அரசு நிதியுதவி வழங்கக்கூடாது என்றும் உத்தரவிடப்பட்டது. இஸ்ரேல் மக்கள் தொகையில் சுமார் 13% உள்ள ஹரேதி சமூகத்தினர் ராணுவ சேவை தங்களின் மத அடையாளத்திற்கும் சமூக அமைப்பிற்கும் அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறுகின்றனர். மத நூலான தோராவை படிப்பே தங்களுக்கு வாழ்வாதாரம் என்பதால் முக்கிய மத தலைவர்கள் ஆட்சேர்ப்பு உத்தரவை கிழித்தெறியுமாறு ஆதரவாளர்களை ஊக்குவித்து வருகின்றனர். பல தசாப்தங்களாக மத படிப்பு காரணமாக மீண்டும் மீண்டும் ஒத்திவைப்புகளை பெற்று 26 வயதில் முழு விலக்கு பெறும் நடைமுறை இருந்து வந்தது. ஆனால் தற்போது காசா போர் உள்ளிட்ட பல பிராந்திய மோதல்களால் இஸ்ரேலில் ராணுவ வீரர்களின் பற்றாக்குறையை எதிர்கொள்வதால் இந்த விலக்குகள் குறித்து கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஹரீதி கட்சிகளின் ஆதரவை பெற நிரந்தர விலக்கு சட்டத்தை முன்னெடுக்கிறார் என்ற குற்றச்சாட்டும் அரசியல் வட்டாரங்களில் வலுப்பெற்று வருகின்றது. வெனிசூலா அதிபர் நிக்கோலஸ் மாதுரோவும் அவரது மனைவி சிலியா புளோரஸும் அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து நியூயார்க் நகர மேயர் சோஹ்ரான் மம்தானி அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கையை ஆட்சி மாற்றத்தை நோக்கிய வெளிப்படையான முயற்சி என்றும் போர் செயல் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். இதன் தொடர்ச்சியாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை நேரடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தனது எதிர்ப்பை பதிவு செய்ததாக மம்தானி செய்தியாளர்களிடம் கூறியிருந்தார். அமெரிக்கா ஒருதலை பட்சமாக ஒரு நாட்டை தாக்குவது அமெரிக்க சட்டத்திற்கும் சர்வதேச சட்டத்திற்கும் எதிரானது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். தனது சமூக வலைதளமான எக்ஸில் வெளியிட்ட பதிவில் வெனிசூலாவில் நடத்தப்பட்ட அமெரிக்க ராணுவ நடவடிக்கையை அவர் சட்டவிரோதமான ஆட்சி மாற்ற முயற்சி என்று குறிப்பிட்டுள்ளார். மாத்ரோ தம்பதியினர் நியூயார்க் நகரத்திற்கு கொண்டு வரப்பட்டு அங்கு வழக்குகளை எதிர்கொள்ளவிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் வெனிசூலாவை மட்டுமல்ல, நியூயார்க் நகரில் வாழும் 10,000கணக்கான வெனிசூலா குடியிருப்பாளர்களின் பாதுகாப்பையும் பாதிக்கக்கூடும் என்று மம்தானி எச்சரித்தார். அவர்களின் நலனும் நியூயார்க் மக்களின் பாதுகாப்பும் தான் தனது முதன்மை கவலை என்றும் நிலைமையை நிர்வாகம் தொடர்ந்து கண்காணித்து தேவையான வழிகாட்டுதல்களை வழங்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் அமெரிக்க வெளிநாட்டுக் கொள்கை குறித்த புதிய அரசியல் விவாதங்களை தற்போது ஏற்படுத்தியுள்ளது.